நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல யூடியூப்ல அதுவும் யூடியூப் ஷார்ட்ஸ் போடும்போது ஒரு அற்புதமான செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூப் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதுக்குன்னு பிரத்யேகமான அப்ளிகேஷனை பை பண்ணி அது வழியாக எடிட் பண்ணி யூடியூப்ல நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. ஆனால் நீங்க ஒரு நார்மல் யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த யூடியூப் ஷார்ட்ஸை வந்து அப்லோட் பண்றதுக்கு யூடியூப் அப்ளிகேஷனை பயன்படுத்தி அது வழியாகவே எடிட் பண்ணி நீங்க போஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுல ஒரு அற்புதமான ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதுல ஆல்ரெடி கிரீன் ஸ்கிரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்த போறாங்க. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல அங்கேயே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கமுறை நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பின்னால பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு பிடிச்சமான இமேஜோ இல்ல வீடியோவோ செட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூபோட அப்ளிகேஷனுக்குள்ள போனீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் பகுதிக்குள்ள போனீங்கன்னா அதுல கிரீன் ஸ்கிரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வழியா நீங்க உங்க போன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த இமேஜோ வீடியோவோ நீங்க உங்களுடைய வீடியோக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க அதை பயன்படுத்திருப்பீங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, யூடியூப் ஏஐ பேஸ்ட்ல நாங்க இந்த கிரீன் ஸ்கிரீனை வந்து கொஞ்சம் புதுப்பிக்க போறோம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு பேரும் வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு தான் வந்து ட்ரீம் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரீம் ஸ்கிரீன் என்ன பண்ணும்னா, நீங்க வழக்கமா அதுக்குள்ள போவீங்கல்ல, அங்க போய் ஏஐ பயன்படுத்தி உங்களுக்கு பிடிச்சமான இமேஜோ வீடியோவோ சர்ச் பண்ணி, அதாவது கிரியேட் பண்ணி அதை உங்களுடைய யூடியூப் ஷார்ட்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு நான் காட்ட போறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். யூடியூபை ஓபன் பண்ணுங்க. பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பட்டன் இருக்கா, அதை நீங்க தட்டுங்க. தட்டின உடனே பாருங்க கீழே ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அதை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. அன்பார்ச்சுனேட்லி என்னோட அப்ளிகேஷனை வச்சு யூடியூபை நான் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களுக்கு டெமோ பண்றேன். பாருங்க, என்னுடைய போட்டோக்கு ரைட் சைடில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐகான்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரீன் ஸ்கிரீன் ஐகான் இருக்கு. அதை தட்டின உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க போன்ல நீங்க ஆல்ரெடி ஒரு போட்டோவோ வீடியோவோ நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. அதை சூஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் உள்ள இந்த கிரீன் ஸ்கிரீன் இருக்குல்ல, அதை மறைச்சிட்டு நீங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம். இது நார்மல், எல்லாருக்கும் தெரியும், நீங்களும் ட்ரை பண்ணிருப்பீங்க. ஆனா யூடியூப் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த இடத்துல, அதாவது இந்த கிரீன் ஸ்கிரீன் பகுதியில் வந்து ட்ரீம் ஸ்கிரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நாங்க கொண்டு வர போறோம். இது என்ன பண்ணுன்னா முழுக்க ஏஐ பேஸ்ட்ல வந்து செயல்பட போகுது. உங்களுக்கு பிடிச்சமான இமேஜோ வீடியோவோ நீங்களே டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அது ரெடி பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் பகுதியில் இந்த ட்ரீம் ஸ்க்ரீன் வரப்போகுது விரைவில் யூடியூபோட ஷார்ட்ஸ் பகுதியில். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.